இப்போதான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்கிடுவீங்க. ஓகே, ஈக்குவலியாக உள்ளே சென்று மண்ணுக்குள்ள தாண்டவமாக இருக்கும். புகையில இருந்து நம்ம கருத்துருவேன் கொஞ்சம் அந்த முடிக்கலாமா? நீ தாண்டா டிரைவர். இந்த சமையலே நான் தான் முழுசா முடிச்ச மாதிரி கடைசி கீழே பை போட்டு காயத்ரி சரவணன் அது. மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்ததுனால வந்து பார்த்தோம்னா பிரியாணி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இடையில ஒரு ஆள் வந்துட்டு பார்த்தோன்னா நான் பிறவி செஃப்பு, ஸோ நான் தான் வந்துட்டு எல்லாமே ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இப்போதான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். பிரியாணி செய்கிறவங்களுக்கு எதுவுமே இருக்காது, கலக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் இருக்கும். இது நான் தான் சமைக்கிறேன், நான் சமைக்கும் இது அப்படியே எடுத்து மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி இந்த பச்சனை இதெல்லாம் மூலிகை. கொரோனா வந்தால் பிரியாணி சாப்பிடவே சரியாதுன்னு சொல்லிக்கிட்டீங்க. ஏன்னா இதில் பிரியாணியில் ஆட் பண்ணுறது எல்லாமே அந்த மாதிரி ஒரு இது. இப்போது இதில் மெயின் ப்ராசஸ் என்ன தெரியுமா? இதில் அப்படியே கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கறியெல்லாம் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பக்கத்துக்கு ஒரு பிளேட் விடுவோம்ல, அதுதான் மெயின் பார்ட். எங்கள் அம்மா கதஞ்சிட்டாங்க, ஏன்னா சரியாக சமைக்கும் போது எங்கள் அம்மா சரி கோழி போட சொல்லுது அப்படியே நான் சொல்லி கொடுத்த அளவு எங்கள் அம்மா யாரோட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி கொட்டுறதெல்லாம் நான் இல்லை, அது சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சு குழந்தை கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த இடத்த விட்டு போட்டால் தீஞ்சிரும், என் மனசும் தீஞ்சிரும், அப்புறம் பிரியாணி தீஞ்சிரும். ஏன்னா ஒரு பிடிச்சவங்களுக்காக பிரியாணி செய்யும் போது நம்ம இங்கே எங்கே செய்யலாம். காவியா சொன்னது நோட்டீஸ் பண்ணியா? மாமியார் வீட்டு மாஸ் பிரியாணி டைட்டில் சூப்பர். கடைசியாக நான் ஒரு சித்தர் மாதிரி இல்லை, மூலிகைலாம் சொல்லுவாங்கல்ல, அவன் மாதிரி மாறிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பச்சையிலாம் காமிச்சு இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லலான்னு இருக்கேன். அது நீ யாருவா பேசாம இது அடிச்சிருக்கலாம்ல. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண பிரியாணி எடுத்துட்டேன். நீயும் கையை பிடிச்சிக்கோ, நீ கரண்டி கையில் பிடிச்சி நான் தான் சமைச்சேன்னு சொல்லிடு. ஆளுக்கு ஒரு தடவை வீடியோ இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இப்போ நீ தான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிற, கிளறிட்டு நான் சமைச்சிட்டேன் அப்படின்னு. இப்போ நானும் சமைச்சிட்டேன், கிளறல கரண்டியோட கை விட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆமாம் புகை வருது இல்லை? சரி இப்போ வச்சு சொல்லு. அது இல்லைம்மா டேஸ்ட் பார்க்க. இது எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரியஸாகவே எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் நான் சொல்லிடுவேன். இப்போ தெரியாதனால தான் இதில் கொஞ்சம் ரொம்ப நேரமாக சொல்லிட்டுருக்கேன். பிரியாணி தானே சொன்னேன், தக்காளி டேஸ்ட் வருது. தக்காளி பஜ்ஜியா? இவ்வளோ நேரம் நீ வந்து தக்காளி பஜ்ஜி தான் பண்ணியிருக்கீங்க. சரி தக்காளி வருது, புரியல. தக்காளி காசு ரெட்டிஷாக சொல்லு, ரெட்டிஷாக இருக்குது, அது நீ கொஞ்சம் டேஸ்ட் பாரு. செம்மையாக இருக்கு, தக்காளி பஜ்ஜி மாதிரி தான் இருக்கு. தைய என்ன பண்ணிட்டு ஒரு இது எதையோட தான் கொட்டுது, கிரேவி வர மாட்டேங்குது. இது கருவோம் என்ன வேற லெவல். டேஸ்ட் பார்க்கறதுக்கு அரைக்குண்டா எடுத்துருக்கீங்க. டேஸ்ட் பார்க்கலாம். சூடு சுரணை வெக்கம் மனம் இருப்பவர்கள் இந்த தட்டில் கை வைக்கக்கூடாது. சரி தனியாக போய் டேஸ்ட் பண்ணலாம். நீ ட்ரை பண்ணலையா? சூப்பராக இருக்கு. சூடு இல்லை, மூச்சு மாறுது. இது அதான் நல்லா இருக்கும். இவன் மனுஷனே இல்லை. உப்பு போடணுமா? இனிப்பு பிரியாணி இது உப்பு போடுறதுக்கு முன்னாடி எடுத்தது, அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு. ஆளுக்கு இப்படி உப்பு போட சொன்னீங்கன்னா அவ்வளோதான், பிரியாணி வந்துட்டு உப்புமாவாக இருக்கும். என்னது இது சொல்லுங்க? இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம் உப்புமாங்க இல்லை. எதாக இருந்தாலும் இந்த பிரியாணி நல்லா தான் இருக்கும், ஏன்னா நான் கிளறி இருக்கேன். நீ கிளறு மட்டும் தான் செஞ்சுருக்கேன். யூ வாண்ட் சம்? இல்லை எனக்கு இருக்கு, நீ சாப்பிட்டு. மாமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேணுமா? நேரம் வீடியோ. ஓகே ரைட்டு, நீ தாண்டா டிரைவரு. சரி அப்படியே போயிட்டு டேஸ்ட் பார்க்குறீங்க. இன்னொரு பிளேட் தண்ணி ஊற்றிட்டாங்க, இதுமாதிரி கறி எடுக்க முடியாது. இப்படியே சொல்லி அசிங்கம் பண்ணுமா? சொல்லு, நான் தான் ஒன்று எடுத்தேன். இல்லை எடுக்க பிளான் பண்ணிருக்கியா? இல்லை நம்ம எடுப்போங்கிற தெரிஞ்சா தண்ணி ஊற்றிருப்பாங்க போலக்குது. இருக்கலாம், நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தோன்னா பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால வந்துட்டு இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிடு. செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, அல்டிமேட் ஆசம். இந்த மாதிரி பிரியாணி வாழ்க்கையிலே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. இது பிரியாணியே இல்லை, இது வெறும் பீஸ் தானே கொடுத்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான், இதோட நாங்கள் முடிக்கிறோம். எண்ட் கார்டு.
பார்க்கலையே, கீழே என்ன இருக்குன்னு பார்த்தியா? ஒன்றும் இல்லை, கோழி கொஞ்சம் போய் வச்சிருந்துச்சு. இயற்கையை வந்து மாற்ற முடியாது, அதனால் வந்துட்டு அது அப்படி தான். அப்படி சொல்லி மனஸ்திதிக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ கடைசி வரைக்கும் நீ சமைக்க மாட்டேன்? சமைப்பேன். வந்துட்டு நான் ஒரு நாள் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரையும் ஒன்றா வீட்டுக்கு கூப்பிட்டு பிரியாணி சமைச்சு நானே எல்லாருக்கும் என் கையில் போடலான்னு இருக்கேன். ஊரில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல் பொம்மடியில்? எங்கள் ஊரில் இப்போ ரீசெண்டாக ஸ்பெஷல்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக பலூன் தியேட்டர் ஒன்று வந்திருக்கு. மீன் இந்த எப்படி சொல்றது, பேராஷூட் இருக்குல்ல, பேராஷூட் பலூன் மாதிரியே இருக்கும், ஏசி தியேட்டர். அது நம்ம வேணா மூவ் கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு நியூஸ்ல கேள்விப்பட்டேன். ஆனா உண்மை என்ன எனக்கு தெரியல, வேணா மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல அது ஃபர்ஸ்ட், மேபி அதுதான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ அது பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, இந்த கூடாரம் இருக்குல்ல, அது என்னது இந்த சர்க்கஸ் கூடாரில் இருக்குமே, அது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஏற்காடு தெரியுமா, ஏற்காடு ஹில் ஸ்டேஷன். ஸோ அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு சீக்ரெட் ரூட் இருக்குது. வெளியே தெரியாதவங்க டூரிஸ்ட் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க வந்து மெயின் ரூட் அந்த மாதிரி போய்ப்பாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட் ரூட். அந்த ரூட்டில் போனோன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி, போகிற வழியில நிறைய தண்ணிலாம் இருக்கும், கொஞ்சம் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதானா? இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இருக்குது. அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, இப்போ நீ வந்துட்டு இப்போ உங்கள் ஊரில் சொல்கிற இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ அருவி இருக்குது, தேட்டர் இருக்குது அப்படின்னு. எங்கள் ஊர்ல இருந்தால் தேட்டர் இருக்குது, கேஜி தேட்டர் வந்துருக்கு. பலூன் தேட்டர் இருக்கா? இல்ல தேட்டர் ஃபுல்லாவே பலூன்ல தான் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? நீ ஒரு பலூன் சொல்ற, தேட்டருக்குள்ள ஃபுல்லா நீ வந்து சீட்ல உட்கார இடத்துல கூட வந்து 17 பெரிய பலூன். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு போறோம் அந்த பலூன் தேட்டரை, உள்ள போறோமோ இல்லையோ வெளியே இருந்து இந்த பலூன் தேட்டரை நான் காட்டுறேன். பாக்கவும் சர்க்கஸ் கூட மாதிரி சூப்பரா இருக்கும். ஆனா உள்ள எப்படி இருக்கு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இல்ல நல்லாதான் இருக்கு, பாத்துட்டு போய் சொல்லுவோம். பாத்துட்டு சொல்லு. ஆமா. நெக்ஸ்ட் ஏற்காடு ரூட்டு. ஏற்காடு என்ன இருக்கும்? ஏற்காடு ரோடு ஒன்றும் இருக்காது, வெறும் காடு, ஒரு குட்டி ரோடு. காடு, குட்டி ரோடு, மலை, ரோடு, வீடு. ரோடுக்குள்ள போனா சுத்தியும் 2 சைடும் காடு இருக்கும், செம்மையா இருக்கும். ஆனா அங்க வந்து காட்டுக்கு நடுவுல ரோடு இருந்தாலே அங்க இருந்து எதுவும் ரோட்டுக்கு 2 சைடு வந்துட்டு காடு தான் இருக்கும். அங்க இருந்து எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது சரியா, ஏன்னா அது ஃபாரஸ்ட்க்கு சொந்தமானது. ஆனா நாங்க ஒரு டைம் பலாப்பழம் திருடிட்டு வந்துட்டோம். ஓகே ரைட்ரா, முடிவு பண்ணிட்டான். அந்த எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பலாப்பழம் வந்து நாங்க குளிக்க போனோம், இவதான் அந்த பலாப்பழம் திருடி. நாங்கள் வந்து பனியனுக்குள்ளே பலாப்பழத்தை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த பலாப்பழம். நாங்களும் பழுத்து இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் சரியான வாசனை, சாப்பிட்டா என்ன இனிப்பு. ஆனால் யாருக்கு பத்தல. இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா பனியனுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அது சின்னதாக இருக்குது அப்படின்னா அது பலாப்பழம் வந்திருக்காது, முலாம்பழம் வந்திருக்கும். நீ மாற்றி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த பலாப்பழம் நீயும் நம்பி மற்றவங்களையும் நம்ப வச்சுட்டு இருக்க. அது பலாப்பழம் தான். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ அங்கே ரெடி ஆயிருக்குமா இருக்காது? வயிறு பசிக்குது. ரெடியாக இருக்கும், ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பெட்டர் நாங்கள் போயிட்டு இந்த ஆமாம் பசிக்குது வா. வைக்கணும் இல்லை, சென்சஸ் குப்பையில கொட்டுறதுக்கா? சாப்பிட்றதுக்கு தானே, வா ரெடி ஆயிடுச்சுன்னா போய் சாப்பிட்டு வருவோம். சரி போவோம். சாப்பிட்டு பார்ப்போம். சும்மையாக நான் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைம் வீணாக போகாது. நீ சமைச்ச? நானே நினைச்சு பார்க்கல நான் சமைச்சது இவ்வளோ டேஸ்ட் ஆகும். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.